காலை வணக்கங்கள். 131வது கூட்டம் களம் இலக்கிய அமைப்பினூடாக நடைபெற இருக்கிறது. தலைமையில் இருக்கக்கூடிய எங்களது வழிகாட்டி அவர்களை வணங்கி இந்த கூட்டத்தை தொடங்குகிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் அவர்கள் இங்கே விளையாட்ட இருக்கிறார்கள். அந்த இதை பார்த்தேன், அந்த புக்கை பார்த்தது +2 ஃபெயில் அப்படின்னு டக்குனு எனக்கு கொடுத்தாக்க நம்மளை வச்சு வர பேசுகிறேன். நான் +2 ஃபெயில் தான், உண்மையாக +2 ஃபெயில் ஆன பிறகு தான் உண்மையாக அடிப்படையாக சொல்லுவாங்க. +2 ஃபெயில் ஆன பிறகு தான் எனக்கு படிப்பினுடைய ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதில் எனக்கு வழிகாட்டி கொண்டு வந்தவங்க எல்லாருமே என்னுடைய ஆசிரியர்கள். அதில் நிறைய பேருக்கு பங்கிருக்கு. அது அம்மாவுக்கும் அருமையாவுக்கும் மிகப்பெரிய பங்கிருக்கு. எந்த விதமாக மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அவங்க ஆசிரியராக இருந்து எங்களை வழிகாட்டுறதுனால தான் எங்களால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் கரெக்டாக முறைப்படி கொடுக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம சொன்னாலும் இந்த களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய தரத்தில் எந்த விதமான குறைபாடு எப்பயுமே நமக்கு இருக்காதுன்றது தான் மிக மிக முக்கியமானது. ஒரு முறை ஏதோ ஒரு புத்தகத்தில் கொடுக்கும்போது அமர்நாத் சார் என்ன சொன்னார், ஏன் இந்த மாதிரி புக்காக வருது அப்படின்னு கேட்டு அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன், இனி அப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது அந்த அந்த அவ்வளோதான் கேட்டாரு. எனக்கு முன்னால் கேட்கல, நீங்கள் ஏன் இந்த புக்கை போட்டீங்கன்னு கேட்கல, ஏன் இதெல்லாம் இப்படி ஏன் வருது அப்படின்னு அவ்வளோதான் கேட்கல. ஒரு இன்படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வராது வரல. ஸோ அது ரொம்ப தரமாக எவ்வளோ தூரம் தரமாக கொண்டு போக முடியுமோ நோக்கம் அது இலக்கியத்தை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய நோக்கம். அதை அறிமுகப்படுத்தும் போது கூட எவ்வளவு மேன்மையோடு உயர்ந்த ஒரு தன்மையோடு அதை கொண்டு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்த பண்புகளை உயர்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த அதிலையும் உயர்ந்த விஷயங்கள் தான் நம்ம பகிரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய மிக மிக அடிப்படையான நோக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில் கூட்டம் அப்படின்றது மையப்பட்டது. சௌந்தரராஜன் சாருடைய ரிலேட்டிவ் வேலை இருந்ததுனால அவரால் சார் வர முடியல. ராமசையாக கேட்காம தான் போட்டேன். எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சங்கமாக இருந்துச்சு. கேட்காம போட்டேன். எப்படி வந்து வரையில தொடர்ச்சியாக போனமாக இருந்தார். அப்புறம் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. சரி டைம் அவங்க போட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் உதவி சொன்னாங்க. இல்லை அவர் தஞ்சாவூர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஏன் வரலாம். அதனால் நான் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக தலைமை ஏற்கிறதுக்காக நம்ம விருப்பப்படுவோம். ஏன்னா புத்தகம் இருக்காரு, புத்தகம் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக அவரையும் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நம்ம பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய மிக முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் இன்று முதல் இந்த கூட்டத்தில் நமக்கு சங்க இலக்கியம் நடந்திருக்கணும். ஏதோ ஒன்று, ஏன்னா நம்மளுடைய மரபுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய சின்ன சின்ன நுட்பங்கள் வழக்கமாக இது நம்ம செய்யறதில்லை. இருந்தாலும் ஏன் செய்யணும் அப்படின்னாக்க அந்த 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 பக்கம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய அடிப்படை தமிழ் இலக்கியத்தினுடைய அடிப்படை இருக்கிறது சங்க இலக்கியம் குரல். அதனால நம்ம அவாய்ட் பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. அதனால நிச்சயமா நான் அப்படின்னு மட்டும் கிடையாது, எல்லாரும் நிச்சயமா ஒரு பாடலாம் ஏதோ ஒரு எடுத்து நீங்கள் பேசலாம். அப்படி பேசும்போது நமக்கு அதனுடைய நுட்பங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நுட்பங்கள் நம்ம எங்கேயும் கேட்கணும். இப்போ எங்கேயும் நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு கூட பேச நினைக்கிறேன், யுகபாரதி ஒரு ஸ்பீச் நான் கேட்டேன். அந்த ஸ்பீச் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லைக்கா, அகனாவும் ஒரு பாட்டை கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஒரு பெண் ஆண் யானையை ஒரு புலி வேட்டையாடு. ஆனால் அந்த புலியை அந்த ஆண் யானை கொண்டுட்டு அது இந்த பக்கம் வருது. ஆனால் உடம்புல எல்லாம் அந்த புலியினுடைய கீரல் இருக்கு. அதனால வலி தாங்க முடியாமல் அது படத்தில் நின்றுட்டு பக்கத்தில் பெண்ணாக நின்றுட்டு இருக்கு. இந்த ஆண் யானை என்ன பண்ணுறாங்க, அந்த தும்பிக்கையை எடுத்து மேலே பார்த்து பெருமூச்சு விடுது. அந்த வலி தாங்க முடியாமல் பெருமூச்சு விடும் போது மேலே இருக்கக்கூடிய அது வேங்கை மரத்தினுடைய பூக்கள் இருக்கு. அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த வேங்கை பூக்கள், அந்த பூக்கள் மேலே பறக்குது. இதை ஊமையாக பண்ணுவாங்க. எப்படி ஊமைப்படுத்துறாங்கன்னாக்க, இந்த ஊமை எங்கே கொடுக்குறாங்கன்னா, கொல்லன் தன்னுடைய அந்த துருத்தியில அந்த இதை சக்கரத்தை சுத்தும் போது மேல அந்த ஓடி பார்க்குற மாதிரி அதை அவங்க ரிலேட் பண்றாங்க. இதை எங்க கொண்டு போய் கடைசியா எங்க சொல்றாங்கன்னா, ஒரு அலரோட ரிலேட் பண்றாங்க. யானை அங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. யானை அங்க இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடியது அதனுடைய பெருமூச்சியால் வெளிவரக்கூடிய அந்த பூக்கள். தீ அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த தீயை வெளிப்படுத்தக்கூடியது இந்த சக்கரம், அதனுடைய விசை, அதனால வருது. இந்த மாதிரி இவங்க தலைவிக்கு இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு அழகாக இருக்கு. இதை அவர் சொல்றாரு, யோகாதி சொல்றாரு, இந்த காட்சியை யாராலையும் காட்சிப்படுத்த முடியாது. அவ்வளவு நுட்பமான ஒரு காட்சியா இந்த காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது கேட்டேன். நான் உரையில கேட்டபோது எனக்கு என்ன தோணுச்சுனாங்க, ஏன் நம்ம இந்த விஷயம்
பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அம்மாட்டையும் சொன்னேன், அம்மாவும் அதை ஒத்துக்கிட்டு சரி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை நான் எடுத்துருக்கேன். ஒரு குரல் நமக்கு எல்லாருமே தெரியும், இனிய உணவாக இல்லாத பொருள் கனியில் இருக்க காய்கள் வந்துச்சு அப்படின்னு இந்த குரலை பற்றி நான் யோசிச்சு நிறைய டைம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இதில் கவர்தல்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வருது? கவர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து திருட்டுத்தனமானது. அது வந்து திருட்டுத்தனமானது தான் கவர்தல் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள நெகட்டிவா சொன்னா திருட்டுதல் சொன்னா, பாசிட்டிவா சொன்னா உள்ளம் கவர்தல் அப்படின்னு கொண்டு போகலாம். ஆனா கவர்தல் அப்படின்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கவர்தல் தான். ஆனா அவங்க எப்படி இந்த குரல் எப்படி நுட்பமா இருக்கிறாங்க, நீங்க இன்னும் கூடுதல் விளக்கம் நீங்க நிச்சயம் சொல்லலாம், பெரியவங்க கண்டிப்பா நீங்க சொல்லலாம். என்னுடைய எனக்கு அது நிறைய நாள் தோணுது, கவர்தல் சொல்றாங்க. ஏன் பயன்படுத்துறாங்க? பழத்தை விட்டுருங்க, காய விட்டுருங்க, சொல்லதான் கொண்டு வராங்க. அப்போ ஒரு இனிய சொல்லை நாம் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு இழிவான சொல்லை நாம் கற்றுக்கொள்வதற்கும் வேறுபாடு. அதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படையாக கற்றுக்கொள்கிறீர்கள். இனிமையான சொற்கள், இப்போ சின்ன குழந்தைங்களாம் நல்ல சொற்கள் பேசும்போது நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். சரி பையன் அழகா பேசுறான், நீ நல்ல சொற்கள் பேசு. மோசமான சொற்கள் பேசினா கூட நல்ல சொற்கள் பேசு பேசு பேசுன்னு சொல்லி நம்ம அவங்க வந்து ஊக்கப்படுத்தி நல்ல சொற்களை பேசுவோம். ஆனால் மோசமான சொற்கள் நம்ம எப்படி கற்றுக்கலாம்? மோசமான வழியில நேர்மையான வழியில் நம்ம கற்றுக்கிறது இல்லை, அதை ஒரு திருட்டுத்தனமான வழியில தான் நம்ம ஒரு மொழியில மோசமான சொற்கள் தான் முதல்ல நமக்கு. அப்போ இந்த சொற்களை எப்படி கத்துக்கிறோம்னா திருட்டுத்தனமான வழியில தான் நம்ம. அப்போ என்ன சொல்றாரு, நேர்மையான வழியில வரக்கூடிய அழகான சொற்களை, இனிமையான சொற்களை நீ பயன்படுத்துறதுக்கு ஏன் தயங்குற? மோசமான வழியில நீ கற்றுக்கொண்ட மோசமான சொற்களை நீ ஏன் பேசுற? அப்ப இந்த கவர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல வந்து அவ்வளவு நுட்பமா இது. இதை விட கூடுதலான விளக்கங்கள் நிச்சயமா அந்த குரலுக்கு இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் யோசிக்கும் போது ஏன் இந்த சொற்களை பயன்படுத்தப்படுதுன்னு நமக்கு முக்கியமானது. ஸோ உரைகள் வந்து 1000 முறைகள் விளக்கம் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஒரு பார்வையில அதை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா அது கிடைக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் குரல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா நமக்கு. இந்த பக்கம் நீங்க சங்கீதத்தை நீங்க எடுத்து போய் பாத்தீங்கன்னா, சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அது வந்து இயற்கை. முழுக்க 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 இயற்கை தான் அங்க கொட்டி கிடக்கு. இப்ப ஸ்ரீமன் கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆங்கில இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கிரீன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வந்திருக்கு, கமாண்டிக் போய்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வந்திருக்கு, இயற்கையை உலக இலக்கியங்கள் எப்படி பார்க்குது, இயற்கையை உலக இலக்கியங்கள் எப்படி பார்க்குது, தமிழ் இலக்கியம் எப்படி பார்க்குதுன்றதுக்கான மிக முக்கியமான வேறுபாடுகள் இருக்கு. தமிழ் இலக்கியம் மீறினா சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் எப்படி பார்க்குது அப்படின்னாக்க அது முழுக்க முழுக்க இயற்கையோட இணைச்சுதான் பார்க்குது. இயற்கை வெறுமனே ஒரு அழகியெல்லாம் அது பார்க்காம அது முழுக்க முழுக்க மன உணர்வுகளோட சேர்த்து பார்க்குது. ஒரு அகமன உணர்வுகளோட சேர்த்து தான் அந்த இயற்கையான விஷயங்களை பார்க்குது. அப்ப அகமன உணர்வுகளோட இயற்கையை சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தாங்க, ஒரு புது விஷயம் நம்ம கிடைக்கும். ஒரு பாடல் நான் உங்களுக்கு சொல்றேன், அகநானூறு 155வது பாடல். அந்த பாடம் ஏற்கனவே சொல்லிக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் திருப்பி ஒரு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். 155வது பாடல் நீங்க தேடிப்பாங்க. அந்த பாடல் பெரிய பாடல், அது பெரிய நிறைய செய்தி இருக்கு. வேண்டுமா நினைக்கிறேன், சுருக்கமா ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னாக்க குழந்தைகள் படிக்கணும். பெரியமா ஒரு விஷயத்தை நீங்க படிக்கணும்னாக்க அகநானூறு தான். சுருக்கமா ரொம்ப சுருக்கமா படிக்கணும்னாக்க நீங்க குழந்தைகள் படிக்கலாம். பெரியவா படிக்கணும் அகநானூறு. 150வது பாடல இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பாடல். அவ்வளவு நுட்பமா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போறான். காட்சி அவங்க அழகாக காட்சிப்படுத்துறாங்க. தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிடறான். போற வழி வந்து ரொம்ப கொடுமையான வழியா. அந்த வழி வந்து மாடுகள் மேய்க்கிறவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் மாடுகள் மேய்ஞ்ச பிறகு அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அங்க ஒரு சின்ன குட்டையை தோண்டுவாங்க. ஒரு சின்ன குட்டையை தோண்டுவாங்க. அதுக்கு கூவல் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. தற்காலிகமாக தோண்டக்கூடிய ஒரு கிணறு. அது வந்து இந்த மாடு தண்ணி குடிக்கும். ரொம்ப சின்ன, ரொம்ப ஆழமா இருக்கு, ஓரளவு மேலோட்டமா இருக்கும். அது குடிக்குது. இது கோடையினுடைய தொடக்க நிலை. கோடைக்கு அடுத்த நிலை வரும்போது தண்ணி வத்திடுது. இப்ப அங்க யார் வருது அப்படின்னு பார்த்தாக்க அந்த இடத்துல தண்ணி குடிக்க யார் வருதுன்னா காட்டு யானை. இப்ப காட்டு யானை வரும்போது என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதனாலதான் அது இங்கே வருது. அது இந்த அந்த கூவல் கிணறு பக்கத்தில் அது அந்த இடத்துல கால் வைக்கும் போது அதனுடைய கால் தடப்பட்டது. கால் தடம் அதில் படுது. எதில் படுதுனாக்க அந்த ஈரமா இருக்கக்கூடிய பகுதியில் பட்டுது. அப்போ யார் அவ்வளோ வெயிட் இருக்குனாலும் அதனுடைய கண்டிப்பா அதனுடைய கால் தடம் தெரியும். இப்போ கோடையினுடைய உச்சம். இந்த இடத்துக்கு யார் தண்ணி குடிக்க வருதுனாக்க காட்டில் இருக்கக்கூடிய புலிகள்.
புலி குடிக்க வரும்போது என்ன பண்ணுறாக்க அது அதனுடைய கால் தடையை வந்து பதிவுனாக்க யானையினுடைய கால் தடத்தின் மீது அதனுடைய கால் தடம். ஒரு அடிப்படையான கேள்வி நமக்கு என்ன வருதுனாக்க யானையினுடைய கால் தடம் பதிகிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அது வெயிட். ஆனா புலியினுடைய கால் தடம் யானை அளவுக்கு வெயிட் கிடையாது, யானையை போயிட்டு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா யானையினுடைய கால் தடத்துல புலியினுடைய கால் தடமும் பதியும். இதை எதுக்கு உண்மையா அவர் சொல்றாங்கன்னா, இந்த ஊர் ஊராக பாடல்கள் சாப்பாடுக்காக அந்த பசிக்காக பசியை போக்குறதுக்காக அந்த போகும்போது அவங்க பெரிய முரசு வச்சிருப்பாங்க. அந்த முரசனுடைய கண் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் பகுதி, கண் பகுதி, அந்த கண் பகுதியில இந்த கை அடிச்சு 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 இந்த கையினுடைய இந்த இது வந்து அதை பட்டியல் அது மாதிரி இருக்கு. யானையினுடைய கால் தடத்துல புலியினுடைய கால் தடம் பதியுது. இப்படி பார்க்க முடிக்கல, இந்த வழியில தானே தலைவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இயற்கை காட்சியே சொல்றாங்க. ஆனா இந்த வழியில தலைவன் போயிருப்பான்னு சொல்லி தலைவே சொல்றாங்க. அப்புறம் யோசிச்சு 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 சொல்றாங்க. என்ன யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அவ என்ன சொல்றா, கொடையினுடைய தொடக்கத்துல மாடு தண்ணி குடிச்சது, கொடையினுடைய இடைப்பகுதியில வந்து யானை தண்ணி குடிச்சது, இப்போ புலிக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆனா அதனுடைய கால் தடத்தை பதிச்சது. அப்ப தலைவன் அந்த வழியில போகும்போது இவ்வளவு கொடுமையான வழியில போறான். ஆனா அவன் அந்த யானையினுடைய கால் தடத்தில் புலியினுடைய கால் தடம் பதிகிற அளவுக்கு அங்க ஈரப்பதம் இருக்கு, ஈரப்பதம் இருக்கு. ஆனா என்னுடைய தலைவனுடைய உள்ளத்தில் அந்த ஈரப்பதம் இல்லை, அதனாலதான் எங்களுக்கு போறான். அப்படி இவ்வளவு நுட்பமா அந்த பாடையை பாட்டு பாளையத்திரை பாடுறது, பாளையப்பாடி பிறகு பாடிய பாடல் யூஸ் வரல. நான் காட்டில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் காட்டை எப்படி பிரிப்போம்னாக்க, மாடு மேய்க்கக்கூடிய மாடு வந்து நம்ம மாடு வளர்க்கக்கூடிய மாடுகள் மேயக்கூடிய பகுதி அந்த காட்டில் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகும், அது மேலே அது போய் அதுக்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிச்சயமா மான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது காட்டு பன்றி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யானை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே போய் பார்த்தா தான் புலி இருக்கும். இதுதான் காட்டோட ஆடு. காடு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி காடு கிடையாது. காடு வந்து ஒவ்வொரு நீங்க மாடு எவ்வளவு தூரம் அடிச்சு கூட்டு போனது நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கும். அவங்க எங்களை சின்ன வயசுல பழக்கும் போது சொல்லுவாங்க, அங்கே போகாதாங்க யாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வயலாக பிரிப்போம், முதல் வயல், ரெண்டாவது வயல், மூணாவது வயல், நாலாவது வயல், அஞ்சாவது வயல், ஆறாவது வயல் பிரிப்போம். அப்போ 2 வயல் தான் எங்களை அனுப்புவாங்க, 2வது வயல் பேர் எங்களை அனுப்புவாங்க. அங்கே கண்டிப்பாக யாருக்கும் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோடைனால அங்கிருந்து இது வெளியில வருது. இப்போ யோசிச்சு வரல, கோடைனால அது வெளியில வருது. அப்போ முதல் வரது யானையா இருக்கு, 2வது வரது புலியா இருக்கு. அப்போ இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அப்பயே இருக்கு. அப்ப இதை கவனிச்ச ஒருத்தனாலதான் இதை வந்து பாருங்க. சும்மா வெறுமனை கற்பனையாக ஒரு விஷயத்தை நிச்சயமா யாருனாலையும் பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த இந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா, இந்த மொழியினுடைய விஷயங்கள் இவ்வளவு நுட்பமா இயற்கையை கவனிச்சிருக்காங்க, இயற்கையை பார்த்துருக்காங்க, அந்த இயற்கையோட இந்த மன உணர்வுகளை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போதுதான் இதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இப்போ இன்னைக்கு எடுத்த பாடல் இந்த பாடல்ல இது ஏற்கனவே படித்த பாடல், இன்னைக்கு நான் வேற பாடல். இப்போ சங்க இலக்கியங்கிறது எந்த காலம் வந்து 3 நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வெளியில வர்றது கஷ்டம். படிங்க, படிங்க. நீங்களாம் வேற மாதிரி படிச்சாங்க. அது ஏதாவது சரியான பயிற்சி இல்லாமல் சங்க லிட்ரேச்சருக்கு உள்ள நுழைய முடியும். கடுமையான லாங்குவேஜ். பிஎஸ்சி சுகுமாரெல்லாம் கெமிஸ்ட்ரி தான் படித்தார். ஆனால் அதை படிக்க ஆரம்பிச்சுக்கிறது நிறைய படிச்சிருக்கோம். நம்ம படிச்சுக்கலாம், என்னதான் நீங்க விளக்கி சொன்னாலும் திருக்குறளே பாதி பாட்டு அர்த்தம் புரியல. புரியுது, வேற மொழி ரொம்ப நேசிக்கிறீங்க. இல்லை அது அப்படியா அது அவ்வளோ எளிமையா இருந்த பிறகு நம்ம புரியலேங்கிறேன். புரியாத பாடல் சங்க லிட்டரேச்சர்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. திருக்குறள் வந்து புரியாது கிடையாது. 4 தடவை படிங்க, 5 தடவை படிங்க, ஒரு வார்த்தையா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க, எல்லாம் புரியும். இந்த பாடம் சொல்றேன் நீங்க கவனிங்க. அகநானூர்ல இது 48வது நான் முதல்ல சொன்ன பாட்டு 155வது இது 48வது பாட்டு. அது வந்து பாடி பெருக்கெடுக்கும் பாடைத்திணை, இது வந்து குறிஞ்சித்திணை 48வது பாட்டு.
பாடியவர் வந்து தங்கால் உடன்பற்றனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் தான் பாடியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்ச பாடல், நம்ம இனிமையான பாடல் தான். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பெரிய சிரமம் தான் இருக்குது. இந்த பாடலுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க செவிலித்தாய் உங்களுக்கு தெரியும், வளர்ப்பு தாய், ஒரு பெண்ணை வளர்க்கக்கூடிய தாய். அந்த தாய்க்கு தோழி சொல்றோம், செவிலித்தாய்க்கு தோழி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். இதனுடைய பின்னணி எப்படி வச்சுக்கிறது? தோழி தெரியல, தலைவியினுடைய தோழி. பாடல் சொல்றேன், பாடல் நீங்க கேளுங்க. நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு வாசிக்க முடியும். அண்ணாய் வாடி வேண்டு அன்னை பெண்மகள் பாடும் உண்ணால். உங்களுக்கு புரிஞ்சது மட்டும் நீங்க படிங்க, திருப்பி சொல்றேன். பாடும் உண்ணால் பழங்கண் கொண்டு நனி பசந்தனல் என வினவுதி அதற்கிறம் யானும் பெற்றன உணரேன் மேல்நாள் மணி பூம் சாரல் என் தோழிமாரோடு. பழிப்பூம் சாரல் என் தோழிமாரோடு ஒளி சினை வேங்கை பொய்க்குவம் சென்றுழி புளிப்புளி என பூசல் போன்ற ஒரு செங்கழநீர் கண் போல் ஆயினள் பூசி போகிய சூழ் செய் மாடையன் பக்கம் சேர்த்திய செச்சை கண்ணியன் குயமண்டு ஆகம் செம்சார்ந்து நீவி வரி புனை வில்லன் ஒரு கடை தெரிந்து கொண்டு யாதோ மற்ற மாதிரம் படவென வினவு பிற்றத்தோணி அவன் கண்டு எம்முள் மெய் மறைவு ஒடுங்கி நாடி நின்றன பேணி ஐ வகை கூந்தல் ஆயினுதல் மையீர் ஓதி மடவீர் நுண்வாய் பொய்யும் உணவோ என்ற நம் பையன பறிமுழுகு தவிர்த்த தேரன் எதிர்மறுத்து நின் மகள் உண்கண் கல்வான் நோக்கி சென்றோன் மன்ற அக்குன்று கிளம்போனே பகல் மாய் அந்தி படுசுடர் அமையத்து அவன் வரை தேயம் நோக்கி மற்றவன் மகனே தோழி என்றனர் அதன் அளவு உண்டு கோல் மதி அல்லோருக்கே. ஸ்ரீமதி நோக்கிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பேரோட தான் அது வருது, மதி வந்தோருக்கே அப்படின்னு சொல்லி பாடக்கூடியது. இது உங்களுக்கு புரிய சிரமம் தான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. பின்னாடி திருப்பி சொல்ற பற்றி பாருங்க. தோழி கிட்ட செவிலித்தாய்க்கு வந்து ஒரு டவுட் வருது. தலைவி வந்து இயல்புக்கு மாறா ஒரு மயக்க நிலையோட இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. கற்றாய்க்கு பயமா இருக்கு, செவிலித்தாய்க்கு பயமா இருக்கு. அவகிட்ட கேட்க முடியாது, அவ கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு சூழல் அவகிட்ட இல்ல. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் யாரு இருக்கலாம், தோழி கிட்ட. அதனால நேரம் தோழி கிட்ட வந்து அவ ஏன் ஒரு மாதிரி இருக்கா, உனக்கு தெரியல, நீ தானே கூட இருக்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். இப்ப பதில் சொல்லக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அப்படிதான் இந்த பாடம், சரிங்களா? கருத்து மட்டும் அதனுடைய பாய் மட்டும் சொல்றேன். ரொம்ப 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 வந்து இந்த பசந்தனல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு தெரியும். பசந்தனல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பசப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பசலை நோய் அப்படின்னு, ரொம்ப சோர்ந்து நோய். அதுக்கு அது முழுக்க காதலோட ரிலேட்டட் தனிமை பசலை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கா, அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க சொல்லு அப்படின்றதா இந்த பாடல் சொல்றாங்க. இப்ப காதலர்களுக்கு மட்டும் வருது இந்த நோய், பசலை நோய். காதலுக்கு மட்டும் தான், வேற எதுக்குமே வராது. காதலுக்கு மட்டும் வராது. அவன் சொல்ற பாருங்க, யாரும் தெற்றன உணரே. எனக்கு அது தெளிவா தெரியாது, எனக்கு வந்து எனக்கு என்ன ஆயுதம் கண்டிப்பா தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். மேல் ஒரு நாள் மணிப்பூம் சாரல் என் தோழிமாரோடு. பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய சரிவு பகுதியில் ஒரு சாரல் பகுதியில் என்னுடைய தோழிமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போறோம். அங்க போயிட்டு ஒளி சினை வேங்கை, அந்த மஞ்சள் அங்க சொன்னது சிவப்பு வேங்கை மரங்கள், இங்க சொல்லக்கூடியது மஞ்சள் வந்த வேங்கை மரங்கள். அந்த பூக்களை பறிக்கிறதுக்காக நாங்கள் போனோம். ஒளி சினை வேங்கை கொய்குவோம், நம்ம பயன்படுத்துறோம், பறிக்கிறதுக்காக நாங்கள் போனோம். போகும்போது மரத்தினுடைய கீழ் பகுதியிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் பறிச்சிட்டோம். அப்ப மேல் பகுதியில் நாங்கள் பறிக்கணும். மேல் பகுதியில் பறிக்கிறதுக்காக அப்போ ஒரு முறையை அவங்க கையாளுறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா புளின்னு கத்துவாங்க. அந்த மரத்தை பார்த்து புளின்னு கத்துவாங்க. இது ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு செயல்பாடாகவும் அவங்ககிட்ட இருக்கு. அப்படி கத்துனா என்ன நம்பிக்கை என்னன்னாக்க, அந்த மரம் தன்னுடைய கிளைகளை தாழ்த்திக் கொள்ளும், பயந்து தாழ்த்திக் கொள்ளும். அப்ப இவங்க பறிச்சு
அப்படி ஒரு நம்பிக்கை அப்புறம் இந்த பாடலாம் சொல்றாங்க. புலி கத்துறதுக்கும் மரம் தாழ்வு புலியினுடைய வண்ணத்தோட தான் அந்த பூக்கள் இருக்கு. புலியினுடைய வண்ணத்தோட அந்த பூக்கள் இருக்கு. அப்ப அந்த புலி கத்தும் போது இந்த புலி அந்த வேங்கை பூக்கள் என்ன பண்ணுவோம், மரம் என்ன பண்ணுமா, தனக்கு இணையான தனக்கு இணையான இது வருதுன்னு சொல்லி இது கீழே இறங்கும். அப்ப நம்ம பறிச்சு தான் சொல்லக்கூடியது அவங்க ஒரு செயலா வச்சிருக்காங்க. அதனால அந்த ஒளி சினை வேங்கைன்னு சொல்லக்கூடியது புலியினுடைய வண்ணத்தோடு இருக்கக்கூடிய பூக்கள். அதை கத்துற உடனே என்னாச்சுனாக்க பொன் செங்கழு நீர் கண் போல் ஆயுதல் பூசி போகிய சூழ் செய் மாலையல். செங்கழு நீர் பூக்களை ஊசியால் கோர்த்து மாலையாக போட்டுக்கொண்டு ஒருத்தன் அங்கு விரைந்து ஓடிவரான். தேர்ல குதிரை மீது ஏறி அவன் அவ்வளவு வேகமா அங்கு ஓடி வரான். அங்க ஓடி வந்த உடனே மாலையன் பக்கம் சேர்த்திய செச்சை கண்ணியன். இந்த கட்சி பூ சொல்றாங்க, நீங்க இந்த இட்லி பூன்னு சொல்லுங்க, கட்சி பூ சொல்லுங்க. இட்லி பூ அந்த பூ வந்து இந்த பக்கம் சொல்லியிருக்கான். கழுத்துல வந்து அவன் போட்டிருக்கிறது மாலை வந்து செங்கழுதி பூக்கள். ஆனா இந்த பக்கம் பூ சூடிட்டு வந்து கட்சியினுடைய அந்த பூக்கள் காட்டுறாங்க. சூடிட்டு அவனுடைய மார்பு வந்து அகன்ற மார்பு. அந்த அகன்ற மார்புல சிவப்பு சந்தனம் பூசி இருக்கிறான். அதுதான் அந்த லைன். உயம் வண்டு ஆகம் செல் சார்ந்து நீவி சார்ந்து சந்தனம் அது வந்து அவன் பூசி இருக்கான். அப்படி பூசின ஒருத்தர் வரி புனை வில்லல் ஒரு கணை தெரிந்து கொண்டு பின்னால வந்து வில் வச்சிருக்கா. அந்த வில்லோட அம்பையினுடைய விதை வச்சிருக்கா. அதுல ஒரு அம்பை எடுக்கிறான். ஒரு நல்ல வலிமையான அம்பை மட்டும் தேர்ந்தெடுத்து கையில் எடுத்துட்டு கண்டியன் புயம் வண்டு ஆகும் நீவி வரி புனை வில்லல் ஒரு கணை தெரிந்து கொண்டு ஒரு கணை மட்டும் ஒரு கணைன்றது இங்க அம்பு அதை மட்டும் எடுத்துட்டு யாதோ மற்ற மாதிரம் படர் என வினவி நின்றனை அவன் கண்டு அவன் கேட்கிறான். டக்கர் என்ன கேட்கிறானாங்க, அவன் இவங்களை பார்த்து கேட்கிறான், அந்த புலி நீங்க கத்துனீங்கல்ல புலி அது எந்த வழியில போச்சு, நீங்க கத்துனீங்கல்ல புலி நீங்க கத்துனீங்களே அது எந்த வழியில போச்சு அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்டு அவன் பாருங்க என்ன கேட்கிறான், வரிப்புனை விலல் ஒருவரை தெரிந்து கொண்டு யாதோ மற்ற மாதிரம் படர் என வினவி நின்றனை அவன் கண்டு அவன் அப்படி கேட்ட உடனே நாங்க என்ன பண்றோம் பாருங்க, எம்முள் மெய்மறைவு ஒடுங்கி. இங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த பெண்கள் அவனை பார்த்து பயந்து வெக்கப்பட்டு வரிசையா பறந்து நின்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தங்க மறந்து அவனை பார்த்து வெட்கப்பட்டு அப்படியே வரிசையா எல்லாரும் இன்னும் அதை பாருங்க. எம்முள் நாங்க எல்லாரும் பக்கம் நிற்கிறோம். ஆனா எம்முள் மெய்மறைவு எங்களுடைய உடலை வந்து நாங்கள் மறைத்துக் கொண்டு முகத்தை மட்டும் அவனை பார்த்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரை ஒடுங்கி நாணி நின்றனை பிணி நாங்கள் அவனை பார்த்து வைக்கப்பட்டு பயந்து நிற்கும் போது, ஏன்னா அவன் கை வச்சிருக்கா அவ்வளவு வேகமா வரா. அப்படி வந்து நிற்கும் போது ஐவகை வகுத்த கூந்தல் 5 வகை சொல்றாங்க. 5 வகையாக பெண்கள் தங்களுடைய கூந்தலை முடிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க என்னைக்காவது சொல்றது அப்படின்னு அது அந்த 5 வகை டைப் அந்த டைப் அந்த கொண்டை இருக்கும் பனிச்சை இருக்கும் அப்படி 5 வகையா அவங்க சொல்றாங்க. அவன் டக்குனு ஒரு கேள்வி கேட்கிறா, இவ்வளவு அழகா 5 வகையாக கூந்தலை அலங்கரித்துக் கொண்டு 5 வகை கூந்தல் ஆய்முதல் மயிர் ஓதி மடவியில் அழகாக அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களே, அழகான பெண்களே, உங்களுடைய வாய் பொய் சொல்லுமா? இவங்க புலின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அவங்க சொல்றாங்க, இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோட வந்து அவங்கள பார்த்து இவ்வளவு அழகா அலங்காரத்தோட நிற்கிறாங்களே, உங்களுடைய அழகான வாய் பொய் சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்ல எப்பயோ படிச்சது எங்கே கேட்டது, தமிழ்ல வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்புக்கு வாயின் பேர் வச்சதுக்கு காரணமே அது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வாய்மையை பேசுவதுதான் வாய். சரிங்களா? உண்மை இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மையை பேசுவது இல்லை வாய், வாய்மையை பேசுவது. அப்ப வாய்மை அப்படின்ற போது என்னன்னாக்க அங்க 2 பேர் சம்பந்தப்படாங்க. ஒருத்தவங்களை புண்படுத்தாம நீங்க பேசணும், அவ்வளவுதான். உண்மையை நீங்க பேச வேண்டியது. வாய்மை எனப்படுவது யாருக்கும் தீமையில்லாத சொல்றாங்க, உண்மை இல்லையா? அடுத்த குரலே இருக்கு, பொய்மையும் வாய்மை எடுத்து முறையுது நன்மை பயக்கும். அப்போ இங்க 2 பேர் சம்பந்தப்படும் போது
ஒருத்தவங்க புண்படக்கூடாது அப்படின்றத நோக்கமே தவிர அவங்க புண்படுற மாதிரி நீங்க உண்மையை பேசினாலும் அது சிக்கல் லட்சியம் கிடையாது ஏதாவது. அப்ப இது சொல்றான், உங்களுடைய வாய் இவ்வளவு அழகாக அனுபவிக்கக்கூடிய பெண்களை மயிர் ஓதி படவீர் நும் வாய் பொய்யும் உலகோ, உங்களுடைய வாய்களில் பொய்யும் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். என்றனும் பையனை பறிமுடுகு தவிர்த்து தேரன் எதிர்பார்த்து. இப்போ வந்த போது அவ்வளவு வேகமா தேர்ல குதிரையில வந்தவன் இப்ப போகும்போது ரொம்ப மெதுவா போறான். அந்த இதை இழுக்க மாட்டேங்க, அந்த தேரோட கையோட இழுக்க மெதுவா போறான். போகும்போது இவனை பார்த்து தலைவர் வந்து திரும்ப 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 பார்த்துட்டு போறான். ஆனா இவன் அவனை பார்க்க மாட்டேங்கிறான், அவன் இவனை திரும்ப திரும்ப பார்த்துட்டான். சரிங்களா? பறிமுடுகு தவிர்த்த தேரன் எதிர்பார்த்து நின்மகள் உன்கண் பல்மார் நோக்கி. இவனுடைய உன்கண் அப்படின்றது ரெண்டு பொருள் இருக்கு. இவனை உண்ணக்கூடிய கண்கள் இருக்கு, மையுண்ட கண்கள் இருக்கு, நிறைய பொருள் சொல்லலாம். அவனை உண்ட கண்களை அவன் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே அவன் மெதுவாக சென்று விட்டான். நோக்கி உன்மகள் உன்கண் பல்மார் நோக்கி சென்றோம் அன்று அக்குன்று கிளம்போடு. அந்த குன்றுக்கு உரிமையுடையவன், கிளம்புனா வயசானவன் இல்லை, அந்த குன்றுக்கு உரிமையுடையவன் மாலை நேரத்துல அதை பார்த்து இவளை பார்த்துட்டே அப்படியே போனானே கிளம்போனே. பகல்மாய் அந்தி அடுசுடர் அவன் அந்தினா சாயங்கால நேரம், பகல் மறைந்து சாயங்கால நேரம் தொடங்கக்கூடிய நேரத்துல அப்படி அவன் போகும்போது அவன் சென்று மறைந்த உடனே தலைவி சொல்றார், அவன் மறை தேயம் நோக்கி, அவன் மறைந்த திசையை நோக்கி அவன் சொல்றா, இவன் அகனே தோழி என்றனர். இவன் தான் ஒரு ஆண் தலைவி, இவன் தான் ஒரு ஆண். அவன் போன பிறகு இவன் தான் ஒரு ஆண். அப்ப ஆண் அப்படின்னா யாரு இங்க வரைய ஆண் அப்படின்றதுக்கு யார்? அடுத்து பாருங்க, அதன் அளவு அதன் அளவு குண்டுகோல் மதிவல்லோர்க்கே. இதனுடைய நுட்பத்தை அறிவுடையவர்கள் புரிந்து கொள்வார்கள். செவிலி நீ எனக்கு என்ன தெரியாது, அறிவுடையவர்கள். இந்த பாடல்ல ரெண்டு விஷயங்கள் வருது. ஒண்ணு, இதுதான் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவளுக்கு பிரச்சனை வந்து காதல். காதல் யாருன்னு உங்களை சொல்லி அவளை போய் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னுடைய வேலை. நான் உனக்கு அறத்தோடு நிற்கிறேன், நீ போய் நற்றாய்க்கு அறத்தோடு நீ. நற்றாய் தலைவனுக்கு அவங்க அப்பாவுக்கு அறத்தோடு நின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா இந்த நோய் எக்காரணத்தை கொண்டும் தீரவே தீராது அப்படின்னு சொல்லி தீர்வு சொல்றான். இப்ப ஆண் அப்படின்னு அவன் எதுக்காக சொல்றானா, ரெண்டு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். பெண்களை, ஒரு பெண்ணை வந்து முதல்ல நம்ம பார்க்கிறோம்னாக்க ஒரு ஆண்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். இவன் பெண்ணா அல்லது அனங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் ஏற்படும். அதே அப்ளை இங்க ஆண்களுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த மாலையெல்லாம் சொல்லும் போது இவன் நம்மை அச்சத்திலிருந்து பயத்திலிருந்து நம்மை காக்க வந்த கடவுளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயா வந்து அவளுக்கு நிச்சயமா வந்திருக்கும். ஆனா இவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஏன்னா அவன் வந்தது என்ன பண்றானா, அந்த அந்த அச்சத்தை போக்கிட்டு நக்கலதான் பேசுறான். அவன் வந்து பயந்து போய் பேசுறான். என்ன சொல்றானா, இவ்வளவு அலங்காரமா நீங்க தலையெல்லாம் செய்திருக்கீங்களே, உங்களுக்கு பாதிப்புனா நீங்க இப்படி இருப்பீங்களா? நீங்க அழகாக இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நீங்க அச்சத்தினால பயப்படல. நீங்க ஏதோ என்னை வந்து கிண்டல் பண்ண தெரியுது, ஆனா அந்த சூழல் ரொம்ப அழகா கையாளும். அப்ப அவனுக்கு நோக்கம் என்னன்னாக்க ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பது அப்படின்னு நோக்கமா, வேற எந்த நோக்கமும் அவனுக்கு கிடையாது. ஆனா இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, தெரிஞ்சு கூட அந்த சூழல் ரொம்ப அழகா கையாளிட்டு அவன் போறதுனால இவன் தான் ஒரு ஆண் அப்படின்னு அவன் முடிவு பண்ண. இவ்வளவு நுட்பமா ஒரு பாடல் கொண்டு வர முடியும் அப்படின்னாக்க இந்த பாடல் வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து இந்த சூழலை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து நிறைய சிக்கல் இருக்கு. ஒரு காதல் வயப்படுதல் அப்படின்ற போது நம்ம எப்படி அதை எதிர்கொள்றது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, தீர்வு எப்படி காண்றதுன்றதே நம்ம சிக்கல் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றோம், பசங்க சொல்றோம், மொபைல் பார்க்காதீங்க, பேசாதீங்க, போகாதீங்க, வராதீங்க, திரும்ப திரும்ப சொல்றோம். அது எப்படி இந்த பிரச்சனை எப்படி நம்ம கையாளுறது நமக்கு தெரியவே. அப்போ இந்த பாடல்கள் அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சூழலை எப்படி இயல்பா நம்ம கொண்டு போவோம், அந்த சூழலையே அந்த வழியிலே கொண்டு போய் தீர்க்கிறது அப்படின்றது தான் சொல்லித்தருது. ஸோ அறத்தோடு நிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது இங்க வந்து ஒரு தீர்வுக்கான விஷயமா இருக்கிறது. பிரச்சனையை பெருசாக்கி அவளை கெருவுறது இல்லை, தீர்வு காணுறது தான் இந்த பாடல் இருக்கு. ஸோ எனக்காவது வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நீங்க படிங்க. நான் உண்மையை வேண்டேன், ஏன்னா நமக்கு புது விஷயம் தோணும். இந்த பாடல் சும்மா இருந்தேன், செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறேன், சும்மா எடுத்து பார்த்தேன்.
அம்மா சொல்லிட்டாங்களே சரி பேசுவோம் ஏதோ ஒரு பாடம் இருக்கும்னு சொல்லி எடுத்து பார்த்ததுல கடைசி பாடம் தான் இந்த படம். ஸோ 48வது பாடம், முதல் 57வது பாடம். வாய்ப்பு இருந்தால் ஆனால் உங்களுக்கு பிடிங்க, வாய்ப்பு இருந்தால் நன்றி. வாய்ப்பு